வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அரிமா நம்பி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அரிமா நம்பி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில் போய் ஹீரோ மாட்டிக்கிறாரு. அதை விட்டுட்டு ஓடியாராமல் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக எதிர்த்து நின்று போராடுறாரு. இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்றதுனால இதுக்கு மேலே இந்த கதையை சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். படம் ஆரம்பித்து சுமாராக ஒரு 20 நிமிஷத்துலாம் படம் கதைக்குள்ளே போயிடுது. அங்கேருந்து ஆரம்பித்து பயங்கர சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் இடைவேளை வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக கொண்டு போய் முடிச்சிடுறாங்க. சமீபத்தில் வெளியே வந்த படங்களில் இடைவேளை வரைக்கும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போன படம் இதுதான் சொல்லலாம். அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபை நிறைய ட்விஸ்ட்டுகளோடையும் பயங்கர சஸ்பென்ஸாகவும் கொண்டு போனதுனால செகண்ட் ஹாஃபில் ஆடியன்ஸு இதை விட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது ஏன் டைரக்டருக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரியல. செகண்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, படத்துடைய பெரும்பாலான கதை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃபில் இருக்கிற கொஞ்சம் கதையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக சொன்னாலே போதும்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அதுவும் போக செகண்ட் ஹாஃபில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்களும் நம்ப முடியாத காட்சிகளும் அதிகமாக இருக்குது. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்டர்நெட்டுன்னு படம் பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பிஎன்சி ஆடியன்ஸுக்கெல்லாம் புரியுமான்னு தெரியல. ஏ சென்டர் ஆடியன்ஸ் மட்டும் படம் பார்த்தா போதும்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல. இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தாங்கனால இந்த நல்ல படத்தை ரொம்ப நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, சுமாராக 7 கோடி ரூபா செலவில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் சமீப காலமாக சுமாராக ஒரு 10 வருஷமாக படத்தை போட்டு காமிச்சு வியாபாரம் பண்ணுற பழக்கமே இல்லை. ஆனால் இந்த படத்து மேலே இருக்கிற நம்பிக்கையில் தயாரிப்பாளர் இந்த படத்தை எல்லாருக்கும் போட்டு காமிச்சு தான் விற்றுருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்சி போகிறது தான் இந்த படத்தை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து 12.5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சேட்டலைட் ரைட்ஸை விற்காமல் வச்சுருக்காரு. சேட்டலைட் ரைட்ஸ் மட்டுமே 3.5 to 4 கோடி ரூபா போகும்னு சொல்கிறாங்க. தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பெருசாக ஒன்றும் ஓப்பனிங் இல்லை. ஈவன் வேறு மாதிரி படத்தோடைய கலெக்ஷனில் பாதி கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் தான். படத்தை 100 ரூபா கொடுத்து பார்த்த ரசிகர்களுக்கும் நல்ல திருப்தி தான். ஆனால் இந்த படத்தை பார்த்து வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் கை தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.